தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இங்கு வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். கவிதை அவ்வளோதாக தெரியாது. அப்பா ஆனால் எழுத்தாளர் முல்லை தங்கராசன் இருக்கிறப்ப சொல்லுவார், ஜர்னலிசம் படி நிறையா எழுது முன்னுக்குவான்னு. தோணலை. கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் சத்துணவு அமைப்பாளராக ஒர்க் பண்ணேன். அது ஒரு கடுமையான உத்தியோகம். 12 to 1 யமகண்டம். விசிட்டு வந்துடுவாங்களா, குழந்தைக்கு ஏதாவது வாமிட் பண்ணிடுமா, முட்டை பத்தாதா, சாப்பாடு பத்தாதா, சாம்பார் பத்தாதா, இந்த டென்ஷன்லேயே போயிடும். இரவு நேரங்களில் ஏதோ தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் எழுதுவேன். இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு பிடிச்சது, ரொம்ப மனசை காலிலிருந்து கணக்க வச்சு என்னை பாதித்து உட்கார வச்சிருக்கிறது பூபாலனுடைய ஒரு கவிதை. ஓ என்ற ஒரு கவிதை புக்கு. எழுது படிக்க தெரியாத அப்பா கைகள் நடுங்க, ரா மா சா மீ என வங்கிக்கோ நான் நீட்டும் மதிப்பெண் அட்டையிலோ எப்பொழுதாவது கையெழுத்து போட்டு பார்ப்பார். சமயங்களில் ராமமே ஆகிவிடும். அது எழுதி முடித்தவுடன் மீசை தடவி விட்டபடி பெருமிதமாக சிரிப்பார். காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்தும் தன் முதுகுத்தண்டை அடமானத்துக்கு வைத்தும் பிள்ளையின் பெயரில் பின் வாங்கி தந்த பட்டத்தால் என்ன சாதித்தா என்கின்ற கேள்விக்கு அந்த சிரிப்பைத்தான் நான் பதிலாக சொல்வேன். எங்களுக்கு நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி பசங்க இல்லை. அப்பாவை பக்கத்தில் நின்று ரசித்து ஒரு நிமிஷம் பேசணுன்னு கூட இல்லை. பாம்பே, கல்கத்தா, சிங்கப்பூர் போயிட்டே இருப்பார். ரத்னபாலா, கண்மணி காமிக்ஸ் அப்படி நிறைய புக்கெல்லாம் எழுதினார். குழந்தை எழுத்தாளர். ஃபஸ்ட்டு எழுத்தாளர் துறைக்கு குழந்தை எழுத்தாளருங்கிற ஜாம்பவான் பதவி அவருக்கு. எழுதிட்டே இருப்பார். ஜெயகாந்தன், சிப்பி பாலசுப்ரமணிய சாரெல்லாம் பக்கத்து கடையில் கருவேப்பில் வர மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ தெரியாது, அறியாத வயசு, 5வது 6வது படிச்சுட்டு இருப்பேன். அவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்பா. பாம்பேக்கு ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங் போனவர் தவறிட்டார். ஆனால் நிறைய ஞானம், நிறைய எழுதுவார். எம்ஜிஆர் வச்சு ரகசிய உளவாளி, ஆதிசங்கரர் கதை, இந்திரா காந்தி அம்மா சக்தி ஸ்தலிருந்து நிறைய எழுதினார். எம்ஜிஆர் கையில் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஃபேமஸ் ஆக முடியல. அந்த காலத்துக்காரருக்கு தெரியும் அவரை, இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி கண்மணி காமிக்ஸ், ரத்னபாலா அப்படி நிறையா புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஒரே பையன் எனக்கு அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிறான். நிறைய 10-40-50 கோடி சொத்தோடு தான் வாழ்கிறான். ஆனால் மனசு பிடிப்பெல்லாம் இந்த தமிழில் தான் இருக்குது. எப்பவும் தமிழ், எப்பவும் தமிழ், எங்கேயும் தமிழ். 35 வருஷம் ஸ்கூல் சர்வீஸு. எந்த டிஒஐஓ மீட்டிங்காக இருந்தால் தமிழ் கவிதை, கதைகள், பரிசு பரிசு பரிசு. இடையில எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தேன். மாதம் 50,000 60,000 கமிஷன். அலையணும். காலையில் 5 மணிக்கு கம்பாலப்பட்டியில் கார் ஓட்டிகிட்டு இருப்பேன். கண்ணுக்கு வயிற்றில் ஒன்றும் இருக்காது. அங்கே போனால் கூலி நாளைக்கு போகிறக்குள்ள வசூல் பண்ணணுமே. அப்போ ஏதாவது ராகி களி, வரக்காப்பி அது இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் வறுமையான நேரம். எங்கள் வீட்டில் ஏபிடியில் செக்யூரிட்டியாக இருந்தார். நான் மோதிராபுரங்கிற ஒரு ஸ்கூலில் சத்துணவு அமைப்பாளராக இருந்தேன். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அம்பராம்பாளையம் ஹை ஸ்கூலுக்கு வந்துட்டேன். சர்வீஸில் குறையில்லை. ஆனாலும் யாருமே நம்ப மாட்டேங்க, எந்நேரம் தமிழ் தான். கண்ணு 7 ஆப்ரேஷன், 2 லென்ஸு, 5 ரெட்டினோ. திடீர்னு கண்ணு குருடாயிரு. திடீர்னு காரில் கூட்டிகிட்டு போவாங்க. 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆப்ரேஷன், 5 ஆப்ரேஷன். படிக்க முடியாது, எழுத முடியாது. ஆனாலும் விடுறதில்லை. நைட்டு 1 மணி வரைக்கும் தெரிஞ்சதை எழுதுறது. ஒரு பேரன் 2 வயசு. அவனுக்காக மட்டும் ஒரு கவிதை படிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஆயர்பாடி கோபியரே எங்கள் அன்பு செல்வன் வந்தானா, மதுரை மீனாட்சி கோயிலுக்குள் எங்கள் பச்சை கிளி வந்தானா, நீல நிற கங்கை நதியை உன்னுள் தான் அவன் நீந்தி விளையாட வந்தானா, கோயிலின் நந்தவனத்து தேரே உன்னுள் தான் அவன் ஒளிந்திருக்கிறானா, கோபியர்கள் வீட்டினுள்ள வெண்ணெய் திருட வந்தானா, கண்ணெட்டும் தூரம் வரை பார்க்கின்றேன் எங்கள் கண்ணனை காணவில்லை, அவனை யாரேனும் பார்த்தால் சொல்லுங்களேன், இதோ வந்துவிட்டான் எங்கள் குலம்பலர் செல்வன் கோபுரத்து கலசம் வாழ்க என்பேன் இவ்வையகம் உள்ள மட்டும். என் மகனுக்கு இன்னைக்கு 38வது பிறந்த நாள். அங்கிருந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னா, நைட்டு தம்பி கேட்டப்போ அடுத்த வாட்டி பண்ணிக்கலாம், வேற ஒருத்தர் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதனால காஃபி ஸ்வீட்டோடு போச்சு. எல்லாருக்கும் நன்றி. மகனுக்காக 2 வரி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, 100 ஆண்டு காலம் வாழ்க,
நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஊராண்ட மன்னர் பெயர் போலே உலகாளும் தமிழின் புகழ் போலே. ஊராண்ட மன்னர் பெயர் போலே உலகாளும் தமிழின் புகழ் போலே. நீ 100 ஆண்டு காலம் வாழ்க. நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றி. பூபாலன் அப்பா பற்றி எழுதுனது ஒரே வரி. அப்பாவை மறக்கவே முடியறதில்ல. அவ்வளவு வசதியாக ரொம்ப கோடி கோடியாக வச்சு தான் வாழ்ந்தார். ஆனாலும் அந்த லைஃபாய் சோப்பு தான் உபயோகிப்பார். எங்களுக்கு சந்திரியா லக்ஸ் எது வேணால் 3 பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் அம்மாவுக்கு. அந்த லைஃபாய், அந்த மஞ்சள் கலர் அமிர்தாஞ்சன், ஒரு வரி எழுதுறதுக்கு 9 பாட்டில் குடிப்பார். ஒரு வரி எழுதுறதுக்கு அந்த மேல்நாட்டு சரக்கு வாசம், அந்த அமிர்தாஞ்சன் வாசம், அந்த சோப்பு வாசம் சுவாசிக்கிறதுல, இதய ஓட்டத்தில், ரத்த ஓட்டத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அவரை நினைச்சா இவையோரும் விழியோரும் மழை பெய்யும். நன்றி, வணக்கம்.